அந்த பக்கமா இருக்கிறது தான் பேக் லூப். கிளியரா தெரியும். சங்கிலி போல இருக்கு. இப்போ இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்ல நானு இந்த ஊசிய குத்த பாருங்க. இப்ப இதுதான் ஃப்ரண்ட் லூப். இந்த லைன்ல இது போல வர இடம் எல்லாமே ஃப்ரண்ட் லூப் தான். பேக் லூப்ல ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக பேக்ல இருக்கிற அந்த லூப் வழியா ஊசிய விடணும். இப்போ அடுத்தது இங்க இருக்கு. இந்த ஸ்டிச்சிங்ல ஏதாச்சும் ஒண்ணுல நம்ம லைனா போட்டுட்டு வரும்பொழுது கிளியரா தெரியும். இதுதான் பேக் லூப். ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஸ்டிச் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் ஃப்ரண்ட் லூப்ல எப்படி போடலான்றத பார்க்கலாம். இதுதான் ரன்னிங் நூலு. இது ஃப்ரண்டல் லூப். இது வழியா ஊசிய உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இழுக்கும்போது 2 லூப் இருக்கும். ஊசியில இந்த இந்த லூப் வழியா எடுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் லூப் வழியா ஊசிய உள்ள விட்டு ரன்னிங் மேலே எடுக்கும்போது 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்ல இருந்து இந்த லூப் வழியா இழுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. இப்போ 3வது ஃப்ரண்ட் லூப் வழியா ஊசிய உள்ள விட்டாச்சு. இந்த லூப் வெளியே எடுத்து இந்த லூப் வழியா எடுத்துக்கிறோம். இதே போலதான் ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லயும் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். நம்ம எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோமோ அது போலவே இந்த ஃப்ரண்ட் லூப்ல நம்ம போட்டுட்டே வரணும். கடைசி வரும்போது